Ce Dieu qui nous réunit ce matin இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் தான் நம்மை இணைக்கிறார். est un Dieu bon, un grand Dieu. ஆண்டவர் பெரிய தெய்வமா இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். Et ce pour plusieurs raisons. இது மாத்திரமல்ல, अनेक காரணங்களும் உண்டு. Tout d'abord parce qu'il a créé l'univers. முதலாவது அண்ட சராசரத்தை ஆண்டவர் படைத்துள்ளார். Et dans cet univers, il a créé notre terre. இந்த சராசரத்தின் மூலமாக Je vais le garder, je vais le garder. அண்ட சராசரத்தை படைத்த தேவனாகவும் இருக்கின்றார். Cet univers, la terre se trouve dans cet univers et sur cette terre, il y a les hommes qui sont ses enfants. இந்த பூமியிலே, இந்த அண்ட சராசரத்திலே நாமும் பூமியிலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். C'est donc un Dieu qui est capable de créer tout l'univers, ce qui est très grand, mais en même temps ce qui est petit, c'est-à-dire nous. மிகப்பெரிய படைப்பை படைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிற போதிலும் நாமும் அதிலே ஒரு சிறியவர்களாக இருக்கின்றோம். Pour ceux qui ont fait un peu de mathématiques, nous pourrions dire que c'est le Dieu de plus l'infini et moins l'infini. கணக்கு படித்தவர்களுக்கு தெரியும், முடிவில்லாத ஆண்டவராக இருக்கிறார். Ce Dieu, c'est aussi un créateur de règles, un législateur. இந்த ஆண்டவரானவர் நமக்கு கிரியை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். En effet, nous connaissons les 10 commandements. நமக்கு 10 கற்பனை பற்றி நாம நன்கு அறிவோம். Mais par exemple, si je lâche ce micro, இந்த மைக்கை நான் போடும் பொழுது vous avez vu qu'il tombe vers le sol. அது தாழ விழுகிறது என்பதை பார்க்கின்றோம். Tout simplement parce que le micro comme nous est soumis à la loi de la pesanteur. அது அந்த சட்டதிட்டத்தின்படி அது வெயிட்னால கீழே இறங்கி விழக்கூடியதா இருக்கிறது. Eh bien cette loi, comme toutes les autres d'ailleurs, c'est Dieu qui l'a créée. அதே சட்டத்தின் பிரகாரம் தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் என்பதை நாம் காணலாம். Donc Dieu est créateur, mais il est aussi législateur. Il crée les règles, les lois qui nous gouvernent. ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தராக இருப்பது மாத்திரமல்ல, சட்டத்துக்கு அதிபதியாகவும் இருக்கின்றார். Ce Dieu est surtout grand parce qu'il nous a sauvés. ஆண்டவர் ஒரு பெரிய தெய்வமாக இருக்கிறார், ஏனென்றால் அவர் மூலமாக நம்மை ரட்சித்திருக்கிறார். En effet, lorsque nous avons décidé de lui désobéir, ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கீழ்ப்படியாமல் போகிற பொழுது il aurait pu nous laisser à notre choix. நம்முடைய விருப்பத்தின்படி அவர் விட்டு இருக்கலாம். Continuer à créer d'autres mondes et nous laisser de notre côté dans notre malheur. நம்முடைய துன்பங்களினாக நம்மளை விட்டு வேறு உலகங்களை அவர் படைத்திருந்திருக்கலாம். Mais il a fait quelque chose d'extraordinaire. மிகப்பெரிய ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் ஒன்று செய்தார். Il a décidé de prendre la forme d'un homme. ஆண்டவர் மனித உருவெடுத்தார். Plus encore, de devenir un homme. மனிதனாக மாறி வந்தார். C'est-à-dire de s'abaisser. தன்னை தாழ்த்தினார். Afin que, par ce que vivrait cet homme, Jésus-Christ, இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே இறங்கி வந்தார். par ce qu'il réaliserait sur la croix notamment, நம்முடைய அவர் சிலுவையிலே அவர் அவைகளை நிறைவேற்றினார். eh bien, nous puissions tous, d'où que nous venions, être sauvés. நாம் எங்கிருந்து வந்தாலும் நாமும் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை செய்தார். Voilà aussi et surtout pourquoi Dieu est grand. இது ஏன் ஆண்டவர் பெரியவர் என்பது உங்களுக்கு புரியும். Parce qu'il est bon au point de nous sauver tous. நாம் எல்லாரையும் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். Vous savez, ce salut, il est vraiment extraordinaire. இந்த ரட்சிப்பானது ரொம்ப ஆச்சரியக்குரியதா இருக்கிறது. Il est gratuit. அது இலவசமானது. Il n'y a rien à faire, il n'y a rien à dire, il y a tout simplement à accepter. எதையும் செய்ய வேண்டியதில்லை, எதையும் சொல்ல வேண்டியதில்லை, அது இலவசமாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. D'ailleurs, nous avons souvent du mal avec cette gratuité. அந்த இலவசமாக கிடைக்கக்கூடிய அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பல தடைகள் இருக்கிறது. Je vais vous donner un petit exemple pour que nous puissions comprendre. ஒரு நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். Imaginez que je sois venu ce matin avec des lingots d'or. Des lingots d'or. Des barres d'or. உதாரணத்துக்கு நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு இந்த பவுன் avec beaucoup d'argent. அநேக பணத்தோட வந்திருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். Imaginez que ce soit moi qui ai gagné à l'euro million la semaine dernière au Portugal les 190 millions. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், கடந்த வாரத்தில் நடந்த அந்த லுத்தோவிலே மிகப்பெரிய அந்த தொகை பணத்தை நான் ஜெயித்தேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Et puis je viens avec une brouette ce matin ici au milieu de l'assemblée. அந்த தள்வண்டியோட அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆலயத்திலே. Et puis je divise les 180 millions en autant de personnes qu'il y a ici, et même les enfants. அந்த 1,95,00,000 பங்கிட்டு எல்லாருக்கும் சிறுபிள்ளை எல்லாருக்கும் கொடுக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Et je vous donne tout ça. இலவசமாக உங்களுக்கு கொடுக்கின்றேன்.
Eh bien, je suis sûr, நிச்சயமாகவே si je reviens la semaine prochaine, மறுவாரம் நான் வரும்பொழுது vous allez me faire un très beau cadeau. மிக உயர்ந்த ஒரு அன்பளிப்பை நீங்கள் எனக்கு தருவீர்கள். Cette petite histoire, elle illustre la difficulté que nous avons avec la gratuité du salut de Jésus. அந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமா வச்சு கொடுத்த அந்த ரட்சிப்பை பற்றின விளக்கத்தை நாம் தருகிறோம். On veut toujours rendre un peu, en français on dit la monnaie de sa pièce. On veut toujours donner quelque chose à Jésus parce qu'il nous a donné beaucoup. ஆண்டவருக்கு நாம் அதிகமா கொடுக்க விரும்புகின்றோம் ஏனென்றால் அவர் நமக்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றார். Eh bien avec Dieu ça fonctionne pas comme ça. ஆனால் ஆண்டவருக்கு நமக்கு அப்படி நடப்பதில்லை. Il nous donne tout. நாம் எல்லாவற்றையும் அவர் கொடுக்கின்றார். Sans rien attendre. எதையும் வைத்துக்கொள்ளாம இலவசமா எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். Ou plus exactement, முக்கியமாக on a juste une seule chose à faire. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். C'est accepter tout ce qu'il a fait pour nous. நமக்காக அவர் செய்த இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Avouer que c'est peu cher payé. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். Ce Dieu, il est donc grand parce qu'il nous sauve et nous venons de dire comment gratuitement sans rien attendre. நாம் ஒன்றுமே இல்லாதவர்களாக வரும்போதும் அவர் இலவசமாக கொடுக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ள நம்ம. Mais ce Dieu, il est grand aussi parce que non seulement il nous sauve, mais il nous dit parce que je vous ai sauvé, un jour je vais venir vous chercher. ஆண்டவர் இலவசமா இந்த காரியத்தை கொடுக்கிறார், நல்லவர். அது மாத்திரமல்ல, நான் உங்களை ரட்சித்தது மாத்திரமல்ல, மறுபடியும் நான் வருவேன் என்ற வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். Et vous savez quel sera ce jour? அந்த நாள் எந்த நாள் தெரியுமா? Est-ce que quelqu'un pourrait nous donner la réponse? யாராவது ஒரு பதில் சொல்ல முடியுமா? Vous ne savez pas? Eh bien ce jour, c'est tout simplement celui de son retour. அந்த நாள் அவருடைய இரண்டாம் வருகையாக இருக்கிறது. J'imagine que vous avez déjà entendu parler du retour de Jésus-Christ. இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். Ça vous dit quelque chose? அது உங்களுக்கு தெரிகிறதா? Oui, bien sûr. Alors je vais maintenant vous poser une autre question que je pose à beaucoup d'églises quand je les visite. பல ஆலயங்களில் இதே கேள்விதான் நான் கேட்கின்றேன். உங்களிடத்தில் வேறு ஒரு கேள்வியை நான் கேட்க போகிறேன். Ne vous sentez donc pas offensé, je m'inclus d'ailleurs dans cette question. அந்த கேள்வியோட நான் இணைந்து நான் கேட்கின்றேன். Est-ce que vous y croyez vraiment? நிச்சயமாக அதை நம்புகிறீர்களா, விசுவாசிக்கிறீர்களா? Oui, vraiment? உண்மையாகவா? J'ai pas bien entendu. Voilà, c'est mieux. C'est vrai que nous y croyons tous, vous comme moi et comme tous les adventistes dans le monde, puisque être adventiste, c'est attendre que Jésus revienne. எல்லாரும் போலவும் நாமும் அட்வென்டிஸ்ட்களாகிய நாமும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை காத்திருக்கிறதாம், அதை நிச்சயமாக எதிர்பார்க்கின்றோம். Mais il y a tout un tas de raisons qui font que souvent nous relativisons, c'est-à-dire nous mettons un peu de côté ce retour. அந்த இரண்டாம் வருகைக்கு நாம் சில வேளையிலே அசட்டையா இருப்பதும் உண்டு. Par exemple, parmi ces raisons, on peut placer le travail, les soucis du quotidien. இந்த அசட்டையா இருப்பதற்கான காரணங்கள் என்னவென்றால், சில வேளையில் நாம் வேலையிலும் அனுதின வாழ்க்கையில ஏற்படுகிற தடைகள் நிமித்தம் அசட்டையா இருப்பது உண்டு. Il faut travailler dur pour faire vivre sa famille. நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு கடினமா உழைக்க வேண்டும். Et quand on a la tête trop préoccupée par le travail, on pense un petit peu moins au retour de Jésus-Christ. நம்முடைய வேலையில அதிகமா ஈடுபட்டிருப்பதனால் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை அதிகமா நாம் யோசிப்பதில்லை. Parfois, ce sont les soucis de l'existence, une maladie, une santé difficile qui fait qu'on pense un peu moins au retour. பல வேளையில் நம்முடைய வியாதிப்பட்டிருக்கும்போது, சுகவீனமா இருக்கும்போது நாம் அவைகளை பற்றி அதிகமாக தியானிப்பதில்லை. Bref, il y a tout un tas de raisons qui font que même si nous y croyons, nous n'y croyons pas vraiment comme il le faudrait. நாம் அதை விசுவாசித்தாலும் கூட சரியான விதத்தில் நாம் புரிந்து கொள்ளாதவர்களா இருக்கின்றோம் அவைகளை. Alors ce que je voudrais ce matin avec vous, உங்களோடு கூட இந்த காலை பொழுதிலே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், c'est voir certaines choses, certains comportements que nous pourrions mettre en place dans notre vie pour être ancrés, enracinés sur la foi dans le retour de Jésus-Christ. நாம் ஆண்டவர் வருகைக்காக அவர்கள் அந்த விசுவாசத்திலே இணைந்தவர்களாக, கட்டப்பட்டவர்களாக, காத்திருக்கக்கூடியவர்களாக நாம் அவையிலே வளர்ந்தோங்க வேண்டும். Et pour ça, je vais vous parler un petit peu de moi. இதனால் தான் உங்கள் மத்தியிலே என்னை பற்றி நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். J'imagine que pour beaucoup, vous avez une voiture ici. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் வாகனம் வைத்திருப்பீர்கள் நம்புகிறேன். C'est mon cas. எனக்கும் அந்த வாகனம் உண்டு. Et voilà que un matin,
ஒரு நாள் காலையிலே je pars de chez moi என் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றேன். pour commencer mes visites et mon travail pastoral. என்னுடைய போதக ஊழியத்தை செய்வதற்காக வீடுகளை செல்வதற்காக நான் புறப்பட்டு சென்றேன் காலையிலே. Vous savez, normalement, le matin, vous vous sentez bien, vous vous sentez proche de Dieu. நீங்கள் காலையில் எழும்போது ஆண்டவரோடு நெருங்கின ஒரு உணர்வு இருக்கும் உங்களுக்கு. Pourquoi? Parce qu'on a prié le matin, on a peut-être vécu un culte familial, on a l'esprit qui est proche des cieux. ஏனென்றால் காலை தியானம் செய்திருப்பீர்கள், ஆண்டவரோடு ஜெபித்திருப்பீர்கள், குடும்ப ஜெபத்தோடு இருந்திருப்பீர்கள். ஏனென்றால் உங்கள் நினைவு, உங்கள் ஆவி ஆண்டவரோடு இணைந்ததாக இருந்திருக்கலாம் காலையிலே. Et quand notre esprit est proche de celui de Dieu, des cieux, ஆண்டவரோடு நம்முடைய ஆவியானது இணைந்திருக்கும் பொழுது, eh bien, on pense à son retour, on a envie de son retour. ஆண்டவரோட வருகைக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக நாம் தியானிப்பது உண்டு. Et donc, le matin, quand je suis parti de chez moi, நான் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற பொழுது j'étais proche de Dieu et je pensais à son retour. ஆண்டவரோடு நெருங்கி இருந்தேன், அவருடைய வருகையை பற்றி தியானித்துக் கொண்டிருந்தேன். J'arrive vers ma voiture. நான் வாகனத்துக்கு அருகில் வந்தேன். J'ouvre la porte de ma voiture. அந்த வாகன கதவை திறந்தேன். Et quand je vais pour démarrer ma voiture, நான் வண்டியை ஸ்டார்ட் செய்த போது elle ne démarre pas. வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை. Et là, vous sentez, puisque c'est une contrariété, அது ஒரு குழப்பமான ஒரு காரியமா இருக்கும், que votre humeur spirituelle உங்களுடைய ஆவிக்குரிய நினைவுகள் commence à dégringoler, on dit. அந்த சந்தேகத்துக்கு கூடாக நம்முடைய விசுவாசம் குறைகிறதா இருக்கும். Mais ça peut encore aller. ஆனால் பிறகு alors je reviens dans mon bureau. மறுபடியும் என்னுடைய பீரோக்கு நான் வருகிறேன். Je téléphone à l'assureur. என்னுடைய அந்த இன்சூரன்ஸ்க்கு நான் ஃபோன் அடித்தேன். Et je demande à l'assureur de faire venir la remorqueuse pour amener mon véhicule chez le garagiste. அந்த வாகனத்தை ரிப்பேர் செய்வதற்காக அந்த இன்சூரன்ஸ் இடத்துல ஃபோன் அடித்து நான் கேட்டேன், அவர்களிடம் கேட்டேன். Cela ne m'inquiétait pas car j'avais souscrit à une assurance où ce service était compris. நான் அதை பற்றி கவலைப்படவில்லை, ஏனென்றால் அந்த எல்லாவற்றையும் அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்ந்ததாக இருந்தது. L'assureur me dit très bien monsieur Bob, je vais envoyer la remorqueuse. அந்த அதிகாரி சொன்னார், அதுக்கு வேண்டிய காரியங்களை நான் செய்கிறேன், ஆட்களை அனுப்புகிறேன்னு சொன்னார். Et puis en regardant un petit peu plus le dossier, நான் பிறகு அந்த dossier நான் பார்க்கும் பொழுது il me dit ah je vais la envoyer chez vous, mais contrairement à d'habitude cette fois-ci ce ne sera pas gratuit. ஆனால் அவர் பிறகு அந்த dossier பார்த்த பிறகு சொன்னார், இந்த முறை இலவசமாக கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். En effet, vous avez déjà sollicité ce service plusieurs fois, maintenant nous ne pouvons plus vous le proposer gratuitement. ஏற்கனவே இலவசமாக பல முறை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், ஆகையால் இந்த முறை உங்களுக்கு இலவசமாக கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். Je demande au remorqueur combien ça va coûter. அவர் கேட்டேன், எவ்வளவு பணம் செலவாகும் என்று கேட்டேன். Et il me dit 150 €. அவர் சொன்னார் 150 € என்று சொன்னார். Et là vous voyez que votre humeur spirituelle elle diminue encore. நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஆவிக்குரிய அந்த இணைப்பு குறைகிறதை நீங்கள் உணரலாம். Mais ça va encore. பரவாயில்லை, நாம் கடந்து செல்லலாம். Le remorqueur arrive. அந்த வண்டி வாகனத்தை இழுத்து செல்வதற்காக அந்த வண்டி வந்தது. Il met la voiture sur le pont du camion. அந்த வண்டியில ஏற்றினார். Je monte avec lui et nous allons chez le garagiste. அவரோடு கூட நான் கராஜுக்கு சென்றேன். Le garagiste m'accueille avec le sourire. அந்த கராஜுக்காரன் வந்து சிரிப்போடு என்னை வரவேற்றான். Il me dit monsieur Bob, on va s'occuper très rapidement de votre vie. உடனே உங்களுடைய சகோதரர் பாப் அவர்களே, உங்களுடைய காரியங்கள்லாம் சரி செய்து விட்டோம். Il revient 10 minutes, un quart d'heure après. பிறகு 10 நிமிடம் கால் மணி நேரம் சென்று வருகிறார். Et il me dit sans le sourire. சிரிப்பு இல்லாதவனமாக அவர் கூறினார், monsieur Bob, c'est tout le système électrique du véhicule qu'il faut changer. அந்த வண்டிக்கான எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாமே மாற்றி ஆக வேண்டும் சொல்லிவிட்டார். Je lui demande combien ça va coûter. நான் கேட்டேன், எவ்வளவு பணம் செலவாகும் என்று கேட்டேன். Il me dit 500 €. அவர் சொன்னார் 500 € ஆகும் என்று சொன்னார். Et là vous sentez que votre humeur spirituelle elle diminue vraiment. ஆண்டவரோடு உங்களுடைய இணைப்பு, அந்த நினைவு மறுபடியும் குன்றி போகிறதை உணரலாம். Alors je me dis, je vais rentrer chez moi. J'habite à peu près à 3-4 km du garage. நான் பிறகு சொன்னேன், என்னுடைய வீடு ஏறக்குறைய 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது, நான் வீட்டுக்கு செல்லலாம் என்று நினைத்தேன். Un petit peu de marche va me faire du bien, mon humeur spirituelle va remonter. நான் நடந்து செல்லும்போது என்னோட ஆவிக்குரிய நினைவு கொஞ்சம் வளர்ச்சி அடையும் என்று உணர்ந்தேன். Je rentre chez moi. நான் வீட்டுக்கு வந்தேன். Et c'est vrai, ça a marché.
அது நடந்தது, நான் நினைத்தது நடந்தது. Par contre, quand j'arrive devant la porte, நான் கதவு அருகே வந்த பொழுது plus de clés. என்னுடைய வண்டி சாவியை வைத்து விட்டுட்டேன், வீட்டு சாவி. Je les avais laissées dans la voiture, les clés de la maison. வீட்டு சாவியை காரிலே வைத்துட்டு வந்துட்டேன். Alors je repars. நான் மறுபடியுமாக செல்கின்றேன். Et là, vous sentez que de nouveau l'humeur redescend. என்னுடைய நினைவுகள் ஆண்டவரோடு உள்ள உறவு மறுபடியுமாக இறங்கி குன்றி போனதை நான் உணர்ந்தேன். Et finalement, பிறகு கடைசியாக une journée qui avait commencé élevée அந்த காலை பொழுதானது நல்ல சுகமாக துவங்கின அந்த நாள் finit très basse spirituellement. மிகவும் தாழ்வாக குன்றி போயிருந்தது அந்த நாள். J'arrive dans ce fameux garage. நான் மறுபடியும் அந்த கராஜ் அருகில் வந்தேன். Et vous savez, aujourd'hui, ils font de très très beaux et très très confortables salons d'accueil. இந்த காலங்களிலே அந்த வரவேற்கக்கூடிய அந்த இடங்களில் மிக அழகான காரியங்கள்லாம் செய்கின்றார்கள் அந்த கராஜிலே. Je m'assois puisque j'avais fait, vous l'avez compté, entre 6 et 8 kilomètres. நான் 6-8 கிலோமீட்டருக்கு நடந்து வந்திருக்கிறேன். வந்து உட்கார்ந்தேன். Je prends une boisson, je crois. ஒரு பானத்தை நான் அருந்தினேன். Et il y avait là un monsieur. அங்க அருகில ஒரு சகோதரர் இருந்தார். Et ce monsieur veut engager avec moi la conversation. அந்த சகோதரன் என்னோட விவாதிக்க விரும்பினார். Et devinez ce qu'il me demande. என்ன கேட்கிறார் என்று யோசித்து பாருங்கள். Qu'est-ce que vous faites dans la vie? உங்களோட வாழ்க்கையில என்ன செய்கிறீர்கள்னு கேட்டார். Je lui dis, je suis pasteur. நான் சொன்னேன், நான் ஒரு போதகர் என்று சொன்னேன். Et vous savez, quand vous dites ça aux gens, ils se sentent obligés de vous parler de Dieu. அந்த விதமான ஆட்களோடு நீங்க பேசும்போது உடனே ஆண்டவரை பற்றி பேசுவார்கள் நினைப்பார்கள். Alors je lui ai expliqué ce que c'était qu'être pasteur, qu'est-ce que c'était que mon église, l'église adventiste du 7e jour. பிறகு நான் அந்த என்னுடைய வேலையை பற்றியும் நான் 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபையை சேர்ந்த போதகர் என்பதை பற்றி விளக்கி கூறினேன். Et là, vous le devinez aussi, mon humeur spirituelle, elle a remonté. மறுபடியுமாக என்னுடைய ஆவிக்குரிய நினைவுகள் மறுபடியுமாக மேலோங்கியது. Elle a remonté pour une bonne raison. மேலோங்கியதற்கான காரணம், ஒரு முக்கிய காரணம் இருந்தது. Parce que grâce à toutes ces mauvaises circonstances, இந்த விதமான தீமையான இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே j'ai compris que Jésus dirigeait toutes choses. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரியான காரியங்களை என்னை வழிநடத்தினார் என்பதை நான் உணர்ந்தேன். Et quand même la vie paraissait difficile, சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கை கடினமா இருக்கலாம். Eh bien, il y avait une raison à tout cela. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. Et que si nous savons regarder malgré les difficultés à Jésus-Christ, இந்த விதமான எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை மாத்திரமே நான் நோக்கி பார்க்கும் பொழுது, au bout du compte, அந்த கடைசியில வரும்பொழுது il nous donne toujours la possibilité de vivre une expérience forte avec lui. நிச்சயமாக கடைசியாக ஆண்டவரோடு ஒரு ஒருங்கிணைப்பை நாம் உணர முடியும். நன்மைக்காக செய்கிறார். La première leçon que nous devons retenir, நம்முடைய வாழ்க்கையில முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் est celle-ci. இதுதான். Nous devons toujours regarder les circonstances de notre existence, qu'elles soient bonnes ou mauvaises. நம்முடைய சூழ்நிலைகளை நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி நாம் கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது en nous demandant l'intérêt qu'elles ont pour Jésus-Christ. ஆண்டவருடைய காரியங்களுக்காகவே நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். En nous disant si les choses sont ainsi, c'est parce que Dieu le veut et il y a une utilité à cela. இது ஆண்டவர் தீர்மானித்த காரியமா இருக்குது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்க வேண்டும். அது நன்மைக்காகவே தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். Ainsi, notre humeur spirituelle restera toujours très haute. நம்முடைய ஆண்டவரோட அந்த ஐக்கியமானது மேலோங்கக்கூடியதா இருக்கும். D'ailleurs, dans la Bible, nous avons une histoire, un récit, வேதத்துல கூட ஒரு கதை ஒன்று உண்டு qui nous invite à envisager les choses ainsi. இவ்வளவாகவே நாம் பார்க்கிறோம். Vous vous souvenez dans le livre des Actes des Apôtres, அப்போஸ்தலர் புத்தகத்திலே நீங்கள் படித்திருக்கிறீர்களா? vous avez deux évangélistes, Philippe et Silas, இரண்டு சுவிசேஷர்கள் பட்டிருக்கிறது, qui vont évangéliser dans une ville grecque, la ville de Philippe. கிரேக்க நாட்டிலே பிலிப்பு நாட்டிலே போய் அவர்கள் ஊழியம் செய்ய புறப்பட்டு வருகிறார்கள். இரண்டு ஊழியர்கள். Ils arrivent le matin dans cette ville. அன்று காலையிலே அவர்கள் வருகிறார்கள் அந்த இடத்துக்கு. Et ils parlent de Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிக்கை பண்ணுகிறார்கள். D'ailleurs, ils ont beaucoup de succès. அநேக வெற்றிகளை பெற்றார்கள். Une bonne partie de la ville veut les suivre. அந்த அந்த ஊரில் உள்ள பாதி மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமானார்கள். Mais ça ne fait pas plaisir aux marchands de la ville. அந்த வியாபாரி அந்த ஊரில் உள்ள அந்த வியாபாரிகளுக்கு பிடிக்காததா இருந்தது. En effet, si les habitants de la ville se convertissent, les marchands ne pourront plus leur vendre d'idoles.
அந்த ஊர் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அவருடைய வியாபாரிகளுடைய வியாபாரம் நஷ்டமாக போகும். Alors les marchands vont voir les autorités, les juges de la ville. அந்த விக்கிரகத்தை வியாபாரம் செய்கிறவர்கள் மேல் அதிகாரிகளை போய் பார்த்தார்கள். Et ils disent, ces hommes nuisent à notre commerce, il faut les chasser ou les emprisonner. எங்களுக்கு வியாபாரத்துக்கு தடையா இருக்கிறவர்கள் இவர்களை தடை செய்து சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். Et voilà que nos deux évangélistes se retrouvent en prison. பிறகு பார்க்கும்போது இந்த இரண்டு பேரும் சிறைப்பட்டு சிறைச்சாலை அடைக்கப்பட்டார்கள். Vous savez, à cette époque, les prisons, c'est pas les prisons d'aujourd'hui. அக்காலங்களிலே அந்த சிறைச்சாலை இந்த காலத்தில் போல சிறைச்சாலைகள் அல்ல. Ils ont des fers aux pieds. அவர்கள் கால்களில் இரும்பு விலங்கு கட்டப்பட்டிருக்கும். On les a probablement battus, frappés. அடித்து விலங்கிடப்பட்டவர்களா இருப்பார்கள். On peut imaginer que leurs arcades sont ouvertes, que leurs nez sont cassés. அவர்களுடைய நெத்தி கிழிக்கப்பட்டிருக்கலாம், மூக்கு உடைந்திருக்கலாம். Et que font-ils à minuit? அந்த நடு ஜாமத்தில் என்ன செய்தார்கள்? Ils chantent. பாடல் பாடினார்கள். Ils chantent pour Jésus-Christ. இயேசு கிறிஸ்துக்காக பாடல் பாடினார்கள். Ce n'est pas une attitude normale. இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. Comment en pareille circonstance chanter Jésus-Christ? இந்த விதமான சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவை போற்றி பாட முடியும்? Eh bien, tout simplement parce que ces deux évangélistes, inspirés par le Saint-Esprit, avaient compris que, quelles que soient les circonstances, et même les pires, elles devaient être utiles à la gloire de Jésus-Christ in fine. அந்த இரண்டு சுவிசேஷகர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்றால் எந்த சூழ்நிலையில ஆண்டவரை துதிக்க பக்குவப்பட்டவர்களாக இருந்தார்கள். D'ailleurs, quand on poursuit le récit, அந்த சரித்திரத்தை நாம் தொடர்ந்து படித்து பார்க்கும் பொழுது on s'aperçoit qu'en plein milieu de la nuit, அந்த நடு ஜாமத்திலே என்ன நடக்கிறது என்றால் un ange vient délivrer les deux ஒரு évangélistes. தேவதூதன் வந்து அந்த இரண்டு சீஷர்களையும் அந்த இரண்டு போதகர்களையும் ஊழியர்களையும் விடுதலை செய்கிறார். Ils auraient pu sortir de la prison. அந்த சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் தப்பித்து ஓடி இருக்கலாம். Mais s'ils l'avaient fait, ஒருவேளை அவர்கள் தப்பிக்க முயற்சி செய்திருந்தால் le geôlier aurait dû se tuer. அந்த காவல்காரன் என்ன செய்வான்? தற்கொலை செய்திருப்பான். Au moment où il est d'ailleurs sur le point de le faire, தனக்குத்தானே தற்கொலை செய்ய முயற்சி செய்யது போது les deux évangélistes lui disent, nous sommes toujours là. அந்த இரண்டு சுவிசேஷர்களும் நாங்கள் இங்குதான் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். Ne mets point d'arrêt à ta vie. உனக்கு எந்த ஒரு தீங்கும் செய்து கொள்ளாதே என்று சொன்னார்கள். Nous avons un message à te transmettre. உனக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கின்றோம். Ce message, c'est celui de l'évangile de Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி நமக்கு La சொல்ல bonne nouvelle de இது Jésus-Christ. நற்செய்தியே, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியா இருக்கிறது. Le salut de Jésus-Christ est aussi pour toi. இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு உனக்கும் உண்டு. Cet homme va accepter Jésus-Christ à ce moment-là. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். D'ailleurs, le texte nous dit que non seulement lui, mais toute sa famille. அவன் மாத்திரமல்ல, வேதவசனம் சொல்கிறது குடும்பம் முழுவதும் ஏற்றுக்கொண்டார்கள் சொல்கிறது. Vous savez pourquoi l'histoire a pu se finir aussi bien? இந்த சம்பவம் நல்ல விதமா முடியறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? Avec la conversion de toute une famille. ஒரு குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டார்கள். என்ன காரணம் தெரியுமா? Parce que les deux évangélistes ont su regarder toutes les circonstances en Jésus-Christ. எந்த சூழ்நிலையில கிறிஸ்துவை மையமாக வைத்து பார்த்தார்கள். Quand ils étaient frappés, humiliés, ils ne se sont pas découragés. அடிக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்ட பொழுதிலும் அவர்கள் விட்டுவிடவில்லை விசுவாசத்தை. Ils n'ont pas laissé leur humeur spirituelle diminuer. அவருடைய ஆவிக்குரிய நினைவுகள் குறைய குன்றி போக இடம் கொடுக்கவில்லை. Au contraire, plus c'était dur, plus ils chantaient. எவ்வளவுக்கு அதிகமாக கடினமா இருந்ததோ அவ்வளவுக்கு அதிகமாக பாடல் பாடினார்கள். Et parce qu'ils ont su regarder ainsi, ils ont été vainqueurs. இவ்வளமாக பார்த்தது நிமித்தம் அவர்கள் வெற்றி அடைந்தவர்களாக திகழ்ந்தார்கள். Ils ont pu voir la gloire de Dieu se manifester. ஆண்டவருடைய மகிமையை சாட்சியா இருந்தார்கள். மகிமைக்கு. Il est un deuxième secret, si je puis m'exprimer ainsi, இன்னொரு விதமா சொன்னா போனால் இரண்டாவது இந்த வெற்றிக்கு இரண்டாவது ரகசியம் என்னவென்றால் qui nous permet de rester le regard fixé sur Jésus-Christ et donc sur son retour. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றின மையமாகவே நம்முடைய பார்வை அவைகளே நோக்கி இருக்க வேண்டும். C'est le rapport ou la gestion que nous avons du temps. நம்முடைய காலகட்டத்துக்கு நேரத்திற்கான அந்த காலகட்டம். Permettez-moi de vous poser une question. உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Avez-vous du temps? உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? Ceux qui ont beaucoup de temps, pouvez-vous lever la main? அதிக நேரம் இருக்கிறவர்கள் கை தூக்குங்கள். Vous avez beaucoup de temps? Ah ben vous êtes quelqu'un de béni. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Parce qu'aujourd'hui, on vit dans de telles sociétés que nous n'avons plus de temps. ஏனென்றால் இப்போ நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்திலே அதிக நேரம் இல்லாதவர்களாக வாழ்ந்து வருகிறோம்.
Et c'est aussi une des raisons qui fait que nous perdons parfois de vue Jésus-Christ. இந்த சூழ்நிலை நிமித்தம் தான் நாம ஆண்டவர் மேல் அந்த பார்வையை மாறி திசை மாறுகிறதா இருக்கிறது. Vous avez remarqué dans le métro parisien? பாரிஸ் நகரத்திலே உள்ள மெட்ரோலாம் நீங்க பார்த்திருக்கலாம். Tout le monde court. எல்லாம் ஓடுகிறதை பார்க்கலாம். Mais ils courent après quoi? எதற்காக ஓடுகிறார்கள்? Après le travail. வேலைக்காக ஓடுகிறார்கள். C'est-à-dire après le temps. நேரத்தைக்காக ஓடுகிறார்கள். Ils ont peur d'arriver en retard, ils n'ont plus de temps. அந்த தாமதமாக வேலைக்கு செல்வோம் என்பதை உணர்ந்து பயந்து நேரம் இல்லாதனால் ஓடுகிறார்கள். Et lorsque les gens ont fini de travailler, que font-ils encore? வேலை முடிந்த பிறகு என்ன செய்கிறார்கள்? Ils reviennent dans le métro. மறுபடியும் ட்ரெயின் எடுக்கிறார்கள். Et ils courent. ஓடுகிறார்கள். Parce qu'il faut vite arriver à la maison. வேகமாக வீடு வந்து சேர வேண்டும். Et quand vous arrivez à la maison, வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது, surtout pour les mamans, தாய்மார்களுக்கு il faut vite சீக்கிரமாக préparer à manger, சாப்பாடு சமைக்க வேண்டும், s'occuper des enfants, பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். pendant que le mari fait on ne sait pas trop quoi. கணவர்மார்கள் என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது. C'est ce que ma femme aurait pu vous dire. என் மனைவி அதை பற்றி சொல்லலாம். C'est pour ça que j'aime pas venir avec ma femme dans les églises. அதனால தான் என் மனைவியோட நான் ஆலயத்துக்கு வர விரும்பவில்லை. C'est une plaisanterie, vous l'avez விளையாட்டுக்காக சொல்கிறேன். On n'a plus de temps. நேரம் இல்லை நமக்கு. Même le samedi. சனிக்கிழமை கூட நமக்கு நேரம் இல்லை. On court. ஓடுகிறோம். C'est comme ça. இப்படிதான். Vous savez que Jésus, lui, il n'était pas comme ça. உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. Quand vous lisez le chapitre 1 de l'évangile de Marc, மார்க்கு சுவிசேஷத்தில் முதலாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது on vous donne le planning d'un sabbat pour Jésus. இயேசு கிறிஸ்துக்கு அந்த ஆராதனைக்கான காரியங்களை அவர் கொடுத்தார்கள். Alors que fait Jésus le sabbat? ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? Eh bien, comme nous ce matin nous sommes venus à l'église, lui il allait à la synagogue. நாம் ஆலயத்துக்கு வருகிற வண்ணமாக அவர் யூதர்களுடைய ஜெப ஆலயங்களுக்கு சென்றார். D'ailleurs, ce jour-là, dans cette synagogue, il a guéri un démoniaque. அந்த நாளிலே ஒரு வியாதிப்பட்ட ஒருத்தவனை சுகப்படுத்தினார். Et puis, பிசாசு பிடித்தவனை சுகப்படுத்தினார். après que la matinée à la synagogue se soit achevée, il était invité chez la belle-mère de Pierre à dîner. அந்த சம்பவங்களுக்கு பிறகு பேதுருவின் மாமியாரின் வீட்டிலே சாப்பிடுவதற்கு அவரை விருந்து வைக்க அழைத்தார்கள். Donc Jésus, comme nous le faisons parfois nous, est allé chez un de ses amis pour manger. இயேசு கிறிஸ்து நாமும் செய்வது போல இயேசு கிறிஸ்துவும் விருந்துக்கு சென்று அங்கு போய் சாப்பிட போனார். D'ailleurs, la personne qui le recevait, la belle-mère de Pierre, était malade. அந்த பேதுருவின் மாமியார் உடல் நலம் பலவீனமாக இருந்தார்கள். Alors qu'a fait Jésus? Eh bien, il l'a guéri. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர்களை சுகப்படுத்தினார். Et puis, l'après-midi s'est passé probablement dans la détente, dans le repos, probable sieste. பிறகு மத்தியானத்திலே எல்லாம் அமைதியாக சுகமாக உறங்கக்கூடிய நேரமாக கூட இருந்தது. Et une fois que le sabbat est fini, இந்த ஓய்வு நாள் முடிந்த பிறகு alors les gens de la ville apportent les malades à Jésus-Christ. பிறகு அந்த ஊரில் இருந்த அநேக வியாதியஸ்தர்களை அநேகரை அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள் சுகப்படுத்த. Et Jésus commence à guérir, à guérir, à guérir. மறுபடியும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் சுகப்படுத்தி கொண்டே இருந்தார். Des paralysés, des aveugles, des possédés. வியாதிப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள் அநேகரை சுகப்படுத்தி கொண்டிருந்தார். Et ceci très tard dans la nuit. இரவிலே மிகுந்த தாமதமாக நேரம் சென்று கொண்டிருந்தது. On se demande même si Jésus a le temps de manger. நாம் கேட்டுக்கொள்ள இயேசு கிறிஸ்து சாப்பிட கூட நேரம் இருந்ததா என்று கேட்கிறோம். Et puis à un moment donné, tout cela s'arrête. பிறகு அதெல்லாம் முடிகிறது. Mais le texte nous dit que Jésus n'est pas allé se coucher. வேதவசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து போய் உறங்கவில்லைன்னு சொல்லுது. Jésus est allé dans un lieu désert, c'est-à-dire un lieu où il n'y avait pas grand monde. வனாந்தரமான ஒரு இடத்துக்கு, யாரும் இல்லாத இடத்துக்கு அவர் புறப்பட்டு செல்கிறார். Pour prier. ஜெபம் செய்ய செல்கிறார். Pour prier toute la nuit. இரவு முழுவதும் அங்கு ஜெபம் செய்ய புறப்படுகிறார். Et le texte nous dit qu'au petit matin, வேதவசனம் சொல்லுகிறது அதிகாலையிலே les disciples cherchent Jésus. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடினார்கள். Et enfin ils le trouvent. அவரை பிறகு கடைசியாக கண்டுபிடித்தார்கள். Et les disciples disent à Jésus, சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிற்கு சொல்கிறார்கள், Jésus, il faut que tu reviennes, il y a encore beaucoup de malades et de gens qu'il faut guérir. இயேசு கிறிஸ்துவே மறுபடியும் வாரும், அநேக வியாதியஸ்தர்கள் மறுபடியும் வந்திருக்கிறார்கள், சுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். Et là Jésus va dire quelque chose de très intéressant. இந்த முக்கியமான கவனிங்கள், இது முக்கியமான ஒரு சம்பவத்தை வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். Quelque chose qui pourrait nous paraître choquant. இது நமக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம் இந்த வார்த்தை. Il dit non. அவர் சொல்கிறார் இல்லை. Il dit non, je ne vais pas aller guérir ces gens. நான் அவர்களை சுகப்படுத்த மாட்டேன் என்று சொல்கிறார்.
Je ne vais pas aller les guérir parce que mon père m'a révélé que je dois aller dans le village d'à côté pour apporter la bonne nouvelle du salut. அவர் சொல்கிறார், ஏனென்றால் பிதாவானவர் எனக்கு வேறொரு ஊழியத்தை வைத்திருக்கிறார், வேறொரு இடத்துக்கு ஊருக்கு நான் சென்று அங்கு நற்செய்தியை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். Jésus ne permet pas à la pression du moment அந்த நேரத்துக்குள்ளாக அவர் கடந்து செல்ல விரும்பவில்லை, de l'envahir. அவர் உள்ளாக Il ne permet pas à toutes les circonstances, même les meilleures, அந்த மேலான சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்ளவில்லை, de lui faire perdre de vue ce pourquoi il est là. எனக்கு எதற்காக வந்திருந்த அந்த நோக்கத்தை அவர் இழந்து விடவில்லை. Jésus a défini dans son existence des priorités, parler du salut, இயேசு கிறிஸ்துவான ரட்சிப்பை முக்கியப்படுத்தி அவர் முன்னிட்டு சென்றார். transmettre le salut, இந்த ரட்சிப்பை பகிர்ந்து கொள்ள விரும்பினார். pour que les gens l'acceptent et soient sauvés. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி செய்தார். Et rien ne permettra à Jésus de dévier de cette route. அந்த எந்த ஒரு சூழ்நிலையும் அவருடைய நோக்கத்தை தடை செய்யவில்லை. Même les meilleures raisons, எந்த விதமான முக்கியமான guérir les gens par exemple, காரணமாக இருந்தாலும் சரி, il ne va pas perdre de temps, அந்த நேரங்களை அவர் வீணடிக்க விரும்பவில்லை. même pour ce qui paraît très important. முக்கியமான காரியமாக நமக்கு தோன்றினாலும் சரி, Nous avons là une leçon extraordinaire, இது இந்த பாடத்தின் மூலமாக ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கின்றோம். une leçon forte et difficile à mettre en œuvre. நம்முடைய வாழ்க்கையில அபியாசிக்கிறது கஷ்டமாக கூட இருக்கலாம். Nous devons nous fixer des priorités et la priorité des priorités, c'est le témoignage pour Jésus-Christ. நம்முடைய முக்கியமான முதல் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்வதே நமக்கு முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். Nous devons, comme Jésus-Christ, dire aujourd'hui, telle et telle chose me permettront d'accomplir cette priorité, je les mettrai en œuvre. Telle et telle chose ne me le permettront pas, je les mettrai de côté. நாம் இயேசு கிறிஸ்துவை போல நாம் இந்தந்த காரியம் எனக்கு சரியான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கும், இந்தந்த காரியங்கள் ஆண்டவர் சித்தத்தின்படி அவர் திட்டத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Quand les priorités sont clairement définies, முக்கியமான காரியங்கள் நாம் தெளிவாக தெளிவுபடுத்தும் பொழுது on se donne les moyens de les réaliser. அதற்கான செய்து முடிப்பதற்கான முயற்சிகளை செய்கின்றோம். Et on ne se laisse pas déborder par le temps. பிறகு நாம் நேரத்தால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். Je vais vous raconter une autre histoire. இன்னொரு கதையை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். C'est un jour un grand professeur ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு ஆசிரியர் qui donne classe, un cours sur le temps notamment à des capitaines d'industrie, des gens importants. அந்த ஒரு அந்த ஆசிரியரானவர் நேரத்தை குறித்துன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கொண்டிருக்கிறார். Dans cette classe, il y a le président de telle grande entreprise, le directeur de telle autre entreprise. முக்கியமான மிகப்பெரிய அதிகாரிகள் எல்லாம் அங்கு கூடியிருக்கின்றார்கள். Et ce professeur qui est un expert mondial dans ce domaine உலகளாவிய அனுபவமிக்க அந்த ஆசிரியரானவர் a donc toute l'attention de ces hommes importants. அந்த ஜனங்கள் எல்லாரும் பார்வை அவர் மேல் இருக்கின்றது. Et là, le professeur அந்த ஆசிரியரானவர் vient avec un grand récipient. ஒரு பெரிய அந்த உதாரணம் Un bac. பாத்திரத்தோட வருகிறார். Il ne dit rien à personne. அவர் ஒன்றும் செய்யவில்லை. Il pose le récipient sur cette table, par exemple. அந்த பாத்திரத்தை வந்து வைக்கின்றார். Et là, il pose une question à tous ces hommes importants. அங்க கூட இருந்த அதிகாரிகள் மத்தியிலே அவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார். Pensez-vous que je vais pouvoir remplir ce récipient? இந்த பாத்திரத்தை நான் நிரப்ப முடியுமா என்று கேட்டார். Ils lui disent oui. ஆம் என்று சொன்னார்கள். Ils n'ont pas tort. அவர்கள் சொன்னது தவறில்லை. En effet, le professeur avait placé des pierres à la base de la table. அந்த மேஜைக்கு கீழாக கற்களை வைத்திருந்தார். Et il prend des pierres. அந்த கற்களை எடுத்தார். Et il les place dans le récipient. அந்த பாத்திரத்துக்குள்ளாக வைத்தார். Et il arrive presque à rebord du récipient. அந்த தண்ணீரானது மேலாக வந்தது. Et là, il pose une question à tous ses élèves. அங்கு கூட இருந்த மாணவர்களிடத்தில் கேள்வி கேட்டார். அங்கு இருந்தவர்களிடத்தில் Est-ce que le récipient est rempli? அந்த பாத்திரம் நிரம்பி விட்டதா என்று கேட்டார். Je vous pose la question. நான் Qu'est-ce que vous உங்களுக்கு auriez கேள்வி dit? கேட்கின்றேன். நிரம்பி இருக்கிறதா? Oui? Non? Vous avez raison. சொல்லுங்க சார். En effet, il prend des balles de tennis. அவர் அந்த டென்னிஸ் பாலை எடுத்து
ou des balles de ping-pong, peu importe. டேபிள் டென்னிஸ் பாலை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். Et il place dans les espaces qui étaient vides. அந்த காலியாக இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே எறிகிறார். Et il pose de nouveau la question à ses élèves, est-ce que le récipient மறுபடியும் இதே கேள்வியை கேட்டார், இந்த பாத்திரம் நிரம்பி இருக்கிறதா என்று கேட்டார். Qu'est-ce que les élèves ont répondu? என்ன சொன்னார்கள்? இல்லை என்று சொன்னார்கள். Et ils ont raison. அவர் சொல்வது சரிதான். En effet, il prend du sable. ஏனென்றால் அவர் மண்ணை எடுத்தார். Et il remplit அதனூடாக complètement முழுமையாக உள்ளே போட்டார் le récipient. அந்த பாத்திரமானது. Et il pose de nouveau la question, alors, maintenant, est-ce rempli? மறுபடியும் கேட்டார், இது நிரம்பி இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்டார். Qu'auriez-vous dit? என்ன சொல்லியிருப்பார்கள்? Non, vous avez raison, parce qu'il prend de l'eau. ஏனென்றால் அவர் தண்ணீரை எடுத்தார். Et il remplit complètement. அந்த தண்ணீரை ஊற்றி நிரப்பினார். Et là, il pose une question. மறுபடியும் அவர் கேள்வி கேட்டார். Quelle est la morale de cette histoire? இந்த பாடத்தின் மூலமா நாம் கற்றுக்கொள்ள, இந்த கதையின் மூலமா கற்றுக்கொள்ள பாடம் என்ன? Ces hommes importants, ces chefs d'entreprise répondent. வியாபார அதிகாரிகள் எல்லாம் கூடி இருக்கும் பொழுது, eh bien, même quand on a l'impression que tout a été occupé dans la journée, on peut encore faire des choses. நாம் अनेக காரியங்களிலே கட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் இன்னும் அதிகமான காரியங்கள் செய்யலாம் என்று சொன்னார்கள். Et là, le professeur va leur dire, pas du tout. அந்த ஆசிரியர் சொன்னார், சரியல்ல. Si vous ne mettez pas les grosses pierres les plus importantes d'abord dans le récipient, jamais vous n'aurez la place pour les y placer. முதலாவதாக நீங்கள் பெரிய கற்களை நீங்கள் முதலாவதாக உள்ளே பாடாவிட்டால் மற்ற காரியங்களுக்கு இடம் இருக்காது. Vous savez à quoi on compare Jésus-Christ dans le Nouveau Testament? புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை எதற்கு ஒப்பிடுகிறார்கள் தெரியுமா? À une pierre. கற்களுக்கு ஒப்பிடுகிறார். Si nous ne faisons pas de Jésus-Christ aujourd'hui et donc de son retour notre priorité, une grosse pierre, que nous allons placer dans le récipient de notre vie, eh bien d'autres choses vont s'ajouter. D'autres choses vont venir remplir le récipient. Les soucis, les circonstances, le temps après lequel nous courons, l'argent, le plaisir, tout un tas de choses. Parce que nous n'aurons pas mis d'abord Jésus dans notre vie. Enfin, pour conclure ces quelques mots, j'aimerais vous donner quelques éléments qui nous confirment, qui nous stabilisent dans la foi en le retour de Jésus. Vous savez que Jésus va parler de façon très particulière de son retour. La première fois qu'il va parler de son retour, c'est alors qu'avec ses disciples, ils sortent du temple. முதலாவதாக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை பற்றி அவர் சொல்லும்போது ஆலயத்திலிருந்து அவர் சீஷர்களோடு வரும்போது அந்த காரியத்தை சொல்கிறார். Vous savez, à cette époque, le temple de Jérusalem, c'est un des plus beaux bâtiments du monde. அக்காலங்களிலே பார்க்கும்போது எருசலேம் தேவாலயமானது மிகவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக இருந்தது. Il a fallu 48 ans pour le construire. அதற்கு 48 வருடங்கள் ஆனது கட்டி முடிக்க. Et encore, il n'est pas complètement fini. ஆனால் இருந்தாலும் முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை. Et quand les disciples sortent du temple avec Jésus, ils veulent attirer l'attention de Jésus sur la beauté de ce bâtiment. Jésus, Jésus, regarde comme notre bâtiment, comme notre temple est beau. Et pour les Juifs, le calcul est le suivant. Si nous, les Israélites, nous sommes capables de faire un tel temple, combien nous sommes un grand peuple. Et Jésus se retourne. Il regarde le temple. Et il répond aux disciples. Vous voyez tout ça?
Un jour, ஒரு நாள் tout sera détruit. எல்லாம் இடிந்து போகும் என்று சொன்னார். Et les disciples disent, Jésus, tu déraisonnes. இந்த இயேசுக்கு சீஷர்கள் அவர்களை பார்த்து என்ன நீ சொல்லுகிறே என்று யோசித்தார்கள். C'est pas possible. இது நடக்க முடியாது அல்ல. Dieu lui-même se trouve dans ce temple. தேவனே அந்த ஆலயத்தில் இருக்கிறார். Comment pourrait-il disparaître? எப்படி அது மறைந்து போகும்? Et là, Jésus முரண்மாக இயேசு கூறுகிறார், va faire une prophétie extraordinaire. ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசனத்தை கூறுகிறார். Il va dire à ses disciples, சீஷர்களுக்கு சொல்கிறார், quand est-ce qu'il reviendra? எப்பொழுது மறுபடியும் வருவார் என்று சொன்னார். Pourquoi? எதற்காக வருவார்? Parce que pour les disciples, si un jour le temple doit être détruit, சீஷர்களுக்கு அந்த ஆலயமானது ஒரு நாள் இடிக்கப்பட்டு போனால், c'est forcément le jour de la fin du monde. அது நிச்சயமாக உலகத்தின் கடைசி நாளாக தான் இருக்கும். Alors Jésus, pour dire quand est-ce que le temple serait détruit, mais surtout pour dire quand est-ce qu'il reviendrait, va donner des indications sur son retour. அந்த ஆலயமானது எப்போது இடிக்கப்படும், எப்போது மறுபடியும் அவர் வருவார் என்ற ஒரு சில அடையாளங்களை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். Vous connaissez ce passage dans Matthieu 24. உங்களுக்கு மத்தேயு 24 அதிகாரத்துல சம்பவத்தை படித்திருப்பீர்கள். Jésus va dire que plus nous allons nous approcher de son retour, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவருடைய வருகையிலே நாம் அதிகமாக ஈடுபடும் பொழுது, et plus nous allons assister à des guerres entre les peuples. நாட்டுக்கு உள்ள யுத்தங்களிலே நாம் சந்திக்கக்கூடியதா இருக்கும் என்று சொல்கிறார். Il y aura de grandes épidémies sur terre. பல வியாதிகள் வரும் என்று கூறினார். Comme Ebola aujourd'hui. இந்த காலத்தில் உள்ள போலா அந்த வியாதியை பற்றியும் il y aura beaucoup de famines. அநேக பஞ்சங்கள் ஏற்படக்கூடியதா இருக்கும். Les enfants seront rebelles à leurs parents. பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களுக்கு எதிர்க்கிறவர்களா இருப்பார்கள். Il y aura beaucoup de détresse, beaucoup de difficultés. பல துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் நேரிடும் என்று கூறினார். Il y aura un seul signe positif. ஒரு நன்மையான ஒரே ஒரு அடையாளம் மாத்திரம் இருக்கும். La bonne nouvelle du salut en Jésus-Christ sera prêchée sur toute la terre. உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் செய்தி நற்செய்தி உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும். Alors, அப்பொழுது le Fils de l'homme reviendra. தேவகுமாரன் மனுஷகுமாரன் மறுபடியும் வருவார். Vous savez les amis, நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, Jésus ici prophétise son retour. தன்னுடைய இரண்டாம் வருகையை தீர்க்கதரிசனமாக கூறுகிறார். Ce ne sont pas des paroles normales. இது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. Ce ne sont pas des paroles banales. இது சாதாரண அலட்சியமான ஒரு வார்த்தை அல்ல. C'est une prophétie que Jésus lui-même fait sur son retour. அவருடைய இரண்டாம் வருகையை பற்றின தீர்க்கதரிசன வார்த்தைகளை கூறுகிறார். Vous savez combien de prophéties Jésus a fait dans l'Ancien Testament? பழைய ஏற்பாட்டிலே எத்தனை தீர்க்கதரிசன காரியங்களை சொன்னார் தெரியுமா? Environ 200. ஏறக்குறைய 200. Elles se sont toutes réalisées. எல்லாம் நிறைவேறினது. Alors pourquoi douterions-nous d'une prophétie que Jésus lui-même nous fait sur son retour? அவராகவே சொல்லி அந்த இரண்டாம் வருகை பற்றின காரியங்களும் நாம் சந்தேகப்பட முடியுமா? Voilà un argument, un élément qui nous aide à garder le regard fixé sur la foi en Jésus et particulièrement son retour. இவைகளே நம்ம விசுவாசத்தில் பலப்படுவோம், அவர் வருகையை நோக்கி பார்ப்பதற்கு நமக்கு பலன் உள்ளதா இருக்கிறது. Puisque Jésus prophétise lui-même son retour, comment n'y croirions-nous pas? ஏனென்றால் இயேசுவே தம்முடைய இரண்டாம் வருகை பற்றின தீர்க்கதரிசனத்தை சொல்லும்போது நாம் எப்படி நம்பாதவர்களா இருக்க முடியும்? Le deuxième argument, un peu du même genre, இரண்டாவது காரியம் என்னவென்றால், c'est un petit peu plus tard dans le ministère de Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே பிற்காலங்களில் நடந்த சம்பவம். Jésus vient d'annoncer à ses disciples qu'il va être crucifié. சீஷர்களோடு சொன்னார், அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார் என்று தம்முடைய மரணத்தை குறிப்பிட்டார். Et les disciples ne comprennent pas. சீஷர்கள் அவைகளை விளங்கிக் கொள்ளவில்லை. En effet, ils pensaient que Jésus ce serait le nouveau roi, le nouveau David. அவர்கள் என்ன காத்துக் கொண்டிருந்தார்கள்? மறுபடியும் தாவீது ராஜாவை போல மறுபடியும் ராஜாவாக வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். Ils pensaient que Jésus chasserait l'envahisseur romain. ரோமர்களுடைய படைகளை புறக்கணித்து அவர் ராஜரிகத்தை கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். Et que quand Jésus serait de nouveau placé sur le trône d'Israël, ils seraient eux les ministres de Jésus. அவர் மறுபடியும் ராஜரிகமாக ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது சீஷர்கள் மந்திரிமார்களா இருக்கலாம் என்று கனவு பார்த்தார்கள். Alors pensez-vous, quand Jésus leur dit qu'il va finir dans quelques jours sur une croix, ils n'acceptent pas cela. யோசித்து பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாட்களிலே அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார் என்று சொன்னபோது எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? Et Jésus comprend la peine qu'il va provoquer chez eux quand il va effectivement passer par là. அந்த காலத்தினூடாக அவர் கடந்து செல்லும்போது அது எப்படி இருக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அவர்களுக்கு சொல்லும் பொழுது aussi il va leur faire une promesse. அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்கிறார். Et vous savez quelle est cette promesse? உங்களுக்கு அது என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? Ne vous inquiétez de rien. ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள்.
Croyez en Dieu, croyez en moi. என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், பிதாவினிடத்தில் விசுவாசமா இருங்கள். Il y a plusieurs demeures dans la maison de mon பரலோகத்தில் Père. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. Je vais m'en aller dans la நான் maison de போய் mon ஒரு Père. வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். Et je vais vous préparer une place. உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். Et je reviendrai. நான் மறுபடியும் வந்து Afin que là où je suis, vous y soyez toujours. நான் எங்க இருக்கிறேனோ அங்கே நீங்களே என்னோடு கூட இருக்கும்படி உங்களை அழைத்து செல்வேன் சொன்னார். Non seulement Jésus a prophétisé son retour, அவருடைய இரண்டாம் வருகையை பற்றின தீர்க்கதரிசி சொன்னது மாத்திரமல்ல, mais Jésus a promis son retour. அவர் அந்த இரண்டாம் வருகையை நிச்சயமாக வாக்குத்தத்தம் பண்ணினார். Pourrions-nous douter d'une promesse de Jésus? இந்த விதமான இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தை நாம் சந்தேகப்பட முடியுமா? Enfin, le dernier argument. கடைசியான காரியம் என்னவென்றால், Nous sommes le jeudi soir du jugement de Jésus. இயேசு கிறிஸ்துவின் நியாயத்தீர்ப்பு நாளிலே, மூன்றாவது நாளிலே வியாழக்கிழமை இருக்கின்றோம். Tout le monde est fatigué. எல்லாரும் பலவீனமா இருக்கிறார்கள். De faux témoins ont été appelés à la barre. அநேக பொய் சாட்சிகள் அழைக்கப்பட்டார்கள். Ils ont essayé de dire des mensonges concernant Jésus, mais personne n'y croit இயேசு vraiment. கிறிஸ்துவை பற்றின பலவிதமான பொய் சாட்சிகள் கூறினார்கள். அதெல்லாம் Le procès est en train de s'enliser. அவர் எப்படியாவது குற்றப்படுத்தலாம் என்று முயற்சி செய்தார்கள். Alors le souverain sacrificateur décide de jouer toutes ces dernières cartes. அந்த பிரதான ஆசாரியர் முடிந்தவரை கடைசி வரை போராடினார். Il se lève. எழுந்து நின்றார். Il déchire un peu ses vêtements. தன்னுடைய அங்கியை கிழித்தார். Il regarde Jésus droit dans les yeux. கண்ணுக்கு நேராகவே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார். Et il lui pose cette question. இந்த கேள்வியை அவர் கேட்கின்றார். Je te demande de nous dire devant Dieu தேவனுக்கு முன்பாக உன்னிடத்தில் நான் கேள்வி கேட்கின்றேன். si tu es le Fils de Dieu. நீ தேவனுடைய குமாரனே ஆனால். Et là Jésus va répondre ce qui suit. இயேசு கிறிஸ்து இவனமா பதில் கூறுகிறார். Oui, je le suis. ஆமாம், நான் தான். Et vous verrez un jour le Fils de Dieu revenant sur les nuées des cieux. தேவ மகிமையிலே மேகங்களோடு வருவதை நீங்கள் எல்லாரும் பார்ப்பீர்கள் என்று சொன்னார். Vous savez, avant que Jésus ne réponde cela, அந்த பதில் சொல்றதுக்கு முன்னதாக என்ன நடந்தது தெரியுமா? le souverain sacrificateur avait utilisé une formule très particulière. அந்த பிரதான ஆசாரியனானவன் அந்த கேள்வியை மிகவும் ஜாக்கிரதையாக கேட்கிறான், முக்கியமாக கேட்கிறான். Je t'adjure de nous dire devant le Dieu vivant si tu es le Fils de Dieu. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக உனக்கு சாட்சியா நான் கேட்கின்றேன். Je te demande de jurer devant Dieu si tu es le Fils de Dieu. நீ உண்மையாகவே தேவனுடைய குமாரனே ஆனால் இதை சொல்லு என்று சொல்கிறார். Et Jésus dit oui, je le jure. ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாகவே Et un jour je reviendrai. நான் நிச்சயமாக வருவேன் என்று கூறினார். Non seulement Jésus a prophétisé son retour, அவருடைய இரண்டாம் வருகை தீர்க்கதரிசனமா சொன்னது மாத்திரமல்ல, il l'a promis, அதை வாக்குத்தத்தம் பண்ணினார். mais il en a fait un serment. அது ஒரு சாட்சியாகவும் பிரசங்கமாகவும் கூறினார். Alors nous ne pouvons plus douter அதை நான் சந்தேகப்படுவதற்கு இடமே இல்லை. qu'un jour Jésus reviendra. ஒரு நாள் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வருவார். La seule chose que nous avons à faire, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் மாத்திரம் உண்டு. c'est regarder les circonstances comme nous avons dit qu'il fallait les voir. நம்ம சூழ்நிலைகள் சூழ்நிலை நாம் பார்க்கலாம். Ne pas laisser au temps en particulier, mais à toute autre chose, le soin d'envahir nos vies. அவைகள் நம்மை மேற்கொள்வதற்கு நாம் இடம் போட்டாக அவைகளே பார்த்து கொண்டிராமல், pour que nous puissions rester focalisés sur la certitude du retour de இயேசு Jésus. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றிய நிச்சயத்தை மாத்திரமே நாம் நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். C'est là ma prière pour chacun de nous. இதுவே உங்கள் யாவருக்கும் என்னுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. Amen. ஆமென்.